பெருமாளும் ஆண்டாலும் மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாருல்ல. இன்னும் ஒரு அற்புதமான ஜோடி பொருத்தம்ல அர்ஜுன் சார். கோயிலுக்குள்ள வச்சு இந்த மாதிரி 4 வார்த்தை கேக்குறப்போ மனசு அப்படியே நிறைஞ்சிருது அர்ஜுன் சார். நிறைஞ்சிருச்சு. என்ன இவரு திரும்ப வராரு? ஓ, மறுபடியும் ஏதாவது சொல்ல போறாரோ? மறுபடியும் ஏதாவது சொல்லணுமா? நான் வேணா தள்ளி வந்து நிக்கட்டுமா? அபச்சாரம் அபச்சாரம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்கோ. தள்ளுங்கம்மா, செத்த தள்ளி நில்லுங்கோ. உங்களை அப்பத்துல இருந்தே நான் கவனிக்கிறேன். உங்களை பார்த்து தப்பா சொல்லிட்டுமோன்னு மனசு கடந்து தவிக்குது. உங்களை சேர்த்து வச்சு பார்த்ததுல உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் இடிக்குதுங்க. சேர்த்து வச்சு பாக்குறப்போ நிறைவாவே இல்ல. பாத்துக்கோங்க, ஜோடி பொருத்தம் நிறைவா இல்லனா ஆம்பளையால் ஒண்ணு சொல்ல, ஆத்துக்காரி இன்னொன்னு சொல்ல, குடும்பத்துல ஒரே சண்டை சச்சரவா இருக்கும். இவரு பிளேட்டை மாத்தி போட்டு பேசுறாரு. பெருமாளும் ஆண்டாள் மாதிரி இருக்கேன்னு சொன்ன வாயால இப்ப பொருத்தமே இல்லங்கிறாரு. இது பார்வசு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஏதோ ஒரு அர்ஜென்ட்ல நம்மள சரியா பார்க்காம பெருமாள் ஆண்டாள்னு சொல்லிட்டாரு. இப்ப கரெக்டா கணக்கு போட்டு தெளிவா சொல்றாரு பாரு. ஓ, ஐயர் சார் வாங்க. ஐயர் சார், உங்க சிஷ்யர் ஏதோ ஒலறாரு, வந்து என்னன்னு கேளுங்க. ஓ அப்படியா, இவரு பசியில இருக்காரா? அதான் கண்ணு இருட்டிட்டு தாறுமாறா பேசுறாரா? பாத்தீங்களா அர்ஜுன் சார், அவரு சாப்பிடலையா, அதனால இப்ப போய் சாப்பிட்டுட்டு வந்து தெளிவா பேசுவாரு. போங்க போங்க, போய் சாப்பிட்டுட்டு வாங்க. என்னமோ நடக்குது, எப்படியாவது சமாளிப்போம். என்ன ஆயிரே அப்படி பாக்குறீங்க? சரி இதெல்லாம் விடுங்க. எங்களுக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. பரிகார பூஜைக்கு நாங்க ரெடி. ஓ செலவா, அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க வாய் முகூர்த்தம் பலிக்க போகுது. கூடிய சீக்கிரமே நாங்க தம்பதி ஆக போறோம். அட என்னமா நீ இவ்வளவு தத்தியா இருக்க? அவர் இந்த அளவுக்கு உளரும் போதே உனக்கு தெரியலையா? நீ பணம் கொடுத்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல அர்ஜுன் சார், அது வந்து ஒரு நிமிஷம். இந்தாங்கோ. கோயிலுக்கு வந்தோமா, தமிழ்ல அர்ச்சனை பண்ணி தட்சிணை வாங்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு பில்டப் எல்லாம் பண்ண கூடாது. அது இருக்கட்டும், அவங்கள பாருங்கோ, ஓடிக்கிட்டு இருக்கா. வசு நில்லு, நீ போ. வசு நில்லு. ஏய் வசு, ஏய் ஏய் வசு, ஏய் வசு, ஏய் வசு நில்லு. வேண்டாம் அர்ஜுன் சார். வசு, அர்ஜுன் சார், வசு தயவு செஞ்சு போகாத வசு, இதுக்கு மேல ஓட முடியாது. ஏய் சொல்றது கேளு. ஏய் 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 வசு, ஏய் அர்ஜுன் சார் வேண்டாம். அர்ஜுன் சார், ஐயோ அர்ஜுன் சார். ஏய் ஏய் வசு.
என்ன சார் பண்றீல்? அபச்சாரம் அபச்சாரம். என்னது இது? இது கோவில். கோவில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தள்ளி நில்லுங்கோ. டேய் சாமி, நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், அவ்வளவுதான். என்ன? என்னது இது? பண்றதையும் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆமே திரும்ப பண்ணி காட்டுங்க பாப்போம். அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதான் ஐயர் சார் சொல்றாருல்ல, செய்ய வேண்டியதானே. நீங்க என்ன தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அத நீங்க பண்ணி காமிச்சாதானே உங்களுக்கு தெரியும். எங்க மறுபடியும் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, தயவு செய்து இதெல்லாம் பண்ண முடியாது. நாங்க சும்மா ரிலாக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடியாது. சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு. யாரு பதில் சொல்றது? பண்ணுங்க. பண்ணுங்கோ. பண்ற பண்ணுங்க பண்ணுங்க. சீக்கிரம் இரியா பண்றோம். நான் ரெடி. பின்னாடி போ. பண்ணுங்க பண்ணுங்க. முதல்ல இப்படி இல்ல, டிஸ்டன்ஸ் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. இன்னும் கொஞ்சம். போதுமா? இன்னும் ஃபேஸ் இப்படி. இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நெருக்கமா. இன்னும் கொஞ்சம் தள்ளி பக்கத்துல. அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி பக்கத்துல போங்க. போங்க. போய் லூசு போய். அம்மா அடுத்த நட வரும்பொழுது போட்டு பார் வசு, உன் மேல நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன். நீ எப்பவுமே கடவுள் மேல பாரத்தை போடுவ. ஆனா இப்போ கோயில வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. உன் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதை கூட போச்சு. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது மரியாதை இல்ல அர்ஜுன் சார், காதல். எல்லா நேரத்திலயும் கடவுளே ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அதனாலதான் நானே இப்படி ஒரு யோசனை பண்ணேன். நீ எதையும் பேசி என்ன சமாதானப்படுத்தாத. நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அப்படியெல்லாம் நீங்க சுலபமா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அர்ஜுன் சார். நான் உங்களை விடவே மாட்டேன். சரி சார், வாங்க போலாம். மேடம், वही सोगम। मेरा बेटा ரொம்ப परफेक्ट, आना वो लड़की किरकी। हे भगवान। என்ன அர்ஜுன் சார், என் மேல கோவமா? சாரி அர்ஜுன் சார், என் காதல உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணதான் நான் இந்த மாதிரி பண்ணேன். உங்களை ஏமாத்தணுங்கிற உள்நோக்கம்லாம் எனக்கு கிடையாது அர்ஜுன் சார். வசு, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி சமாளிக்கிற வேலைலாம் வேண்டாம். நீ முன்னாடி மாதிரிலாம் இல்ல வசு. உன் பேச்சு நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நீ இந்த காசு கொடுத்து ஐயரை செட் பண்ணி என்ன சீட் பண்ற வேலை எல்லாம் பாக்குற வசு. சார், இதெல்லாம் என் காதலோட ஒரு பார்ட் தான் சார். மனசுல காதல் பொங்குறப்போ இப்படியெல்லாம் வழியதான் செய்யும். இங்க பாருங்க அர்ஜுன் சார், என் காதல்ல உண்மை இருக்கிறப்போ அதை நிறைவேற்ற நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதெல்லாமே எனக்கு நியாயமா தான் தெரியுது. இங்க சீட்டிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. நீங்க என் காதல புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி இருக்கிறப்போ நான் இப்படி எல்லாம் பண்றதுல எனக்கு தப்பா தெரியல சார். வசு, என்னை இரிட்டேட் பண்ணாத வசு. நீ பேசுறது கொஞ்சம் கூட டீசென்டாவே இல்ல. என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுதான் சார் நான் பேசுறேன். சரி சார், இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே செட்டப்னு தானே நீங்க என் மேல கோவப்படுறீங்க? இது எல்லாத்தையும் செட்டப் இல்லாம என் காதல உங்ககிட்ட ரியலா நிரூபிக்கிறதுக்கு வேற ஒரு டாஸ்க் ரெடி பண்றேன். என்ன டாஸ்க் எல்லாம்? நீ என்ன ரெடி பண்ணாலுமே இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது வசு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சார், இந்த பூமி பந்துல காத்து எப்படி நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி காதலும் நிறைஞ்சிருக்கு. இதுல சொன்ன காதல், சொல்லப்படாத காதல், ஒருத்தல காதல், நிறைவேறாத காதல், இப்படி காதல்ல பல ரகம் இருக்கு சார். அதுல ரொம்ப கொடுமையான காதல்னு உந்த சேர்த்துக்கிறியா? பயங்கர போர் அடிக்குது வசு. சரி, உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி அதே நேரம் என் மனசுல இருக்கிற காதல ரியலா உங்ககிட்ட ப்ரூவ் பண்ற மாதிரி இப்போ ஒரு டாஸ்க் ரெடி பண்றேன். இத நீங்க மறுத்தீங்கன்னா என்ன பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அய்யோ, இவன் எப்படி போனாலும் விடவே மாட்டேங்கிறா. என்ன பண்றது? ஐடியா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போற? இப்போ யாரை செட்டப் பண்ணி என்ன ஏமாத்தலாம்னு பாக்குற?
என்ன அர்ஜுன் சார் இப்படி சொல்லிட்டீங்க? இப்போ உங்க கண் முன்னால இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு புரியலையா? அப்படி பண்றதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல சார். நான் உங்க மேல வச்சிருக்கிற உண்மையான காதல் என்ன ஜெயிக்க வைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது பாருங்க, இப்ப நம்ம வீட்டுக்கு போறதுக்கு இங்க இருந்து இன்னும் கரெக்டா 4 சிக்னல் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? இப்ப நம்ம போகும்போது 4 சிக்னல்லையும் கிரீன் தான் விழும். அதான் நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலுக்கு, அதாவது நம்ம காதலுக்கு கடவுள் காட்டுற பச்சை கொடி. தப்பி தவறி ஒரு சிக்னல்ல ரெட் லைட் விழுந்துட்டா கூட சத்தியமா நான் உங்களை விட்டு விலகிடுறேன். ஆனா நான் சொன்ன மாதிரி எல்லா சிக்னல்லையும் கிரீன் விழுந்துட்டா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெட் சிக்னல் கொடுத்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். அது உங்களால மட்டும் இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் அத தடுக்கவே முடியாது. ஏன்னா என் காதல் என்ன நிச்சயம் ஜெயிக்க வைக்கும். என்ன டீல் ஓகேவா? சோ இப்ப நீ சொல்றத பார்த்தா இந்த 4 சிக்னல் இருக்கிற டிராபிக் கான்ஸ்டபிள் எல்லாருக்கும் பைசா கொடுத்து ப்ராப்பரா செட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப போன உடனே சிக்னல் போடுவாங்க, சோ நீ வின் பண்ணிடுவ, அதானே? சத்தியமா இல்ல சார், அதெல்லாம் பண்ணவே முடியாது. இப்ப நான் இதை யோசிச்சு முடிவு பண்ண டாஸ்க். இத நானே சுய பரிசோதனை பண்ணி பார்க்க போறேன். அர்ஜுன் சாரான உங்களை நான் காதலிக்கிறேன்னு உங்க மனசுக்கு புரிய வைக்க போறேன். ரொம்ப தெளிவா பேசுற மாதிரிலாம் நினைக்காத பசு, ப்ளீஸ். இப்பெல்லாம் சிக்னல்ல வந்து செல்போனை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம், தெரியுமா? ஏய், என்ன சிரிக்கிற? நிஜமா தான் சார், உங்களுக்கே தெரியும் நான் ஒரு சாதாரண பொண்ணு, எந்த வகையிலும் எனக்கு செல்வாக்கு கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இந்த டாஸ்க்ல இருந்து தப்பிக்க பாக்குறீங்க, அதானே? நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் நான் ஒர்த்து கிடையாது சார். ஏதோ காதலுக்காக அப்பப்போ சின்ன சின்ன ஏமாத்து வேலையெல்லாம் பாப்பனே தவிர, நீங்க என்ன ஹாலிவுட் வில்லன் ரேஞ்சுக்கு சித்தரிச்சு பேசுறத பாக்குறப்போ எனக்கே ரொம்ப காமெடியா சிரிப்பா வருது சார். வரும். இந்த போனை உங்க முன்னாடியே நான் வச்சிடுறேன். போட்டி முடியற வரைக்கும் இத நான் தொடவே மாட்டேன். இப்போ டீலுக்கு ஓகேவா? சோ அதாவது இப்ப நம்ம வீட்டுக்கு போற வழியில வர சிக்னல் எல்லாமே கிரீன்ல தான் விழும்னு நீ சொல்ற? சான்ஸே இல்ல பசு. என் காதல் மேல எனக்குள்ள நம்பிக்கை சார். இது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்னொரு தடவை உங்ககிட்ட சொல்லவா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, தயவு செஞ்சு. ஓகே. ஸ்பீடா போகணும். சிக்னலை பார்த்ததும் வேகத்தை கூட்டுறதோ குறைக்கிறதோ எதுவும் கூடாது. ஓகேவா? ஓகே. ஓகே சார். இந்த நிமிஷத்துல இருந்து கேம் ஸ்டார்ட்ஸ். என்ன சார் அமைதியா இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு கிரீன் சிக்னல் மேலேயே வெறுப்பு வந்திருக்குமே? பயங்கரமா வெறுப்பா இருக்கு. டென்ஷனா இருக்கீங்களா? நோ டென்ஷன் சார், கூல் கூல். நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு பேரு விளங்க இங்கு வாழணும். அர்ஜுன் சார் பாருங்களேன், சந்தர்ப்ப சூழ்நிலை கூட எனக்கு சாதகமா தான் இருக்கு. இந்த பாட்டு வரும்னு எனக்கு தெரியுமா? ஆனா வருது பாருங்க, அங்கதான் அர்ஜுன் சார் என்னோட காதல் நிக்குது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில போகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எஸ்பிபி சாரோட பாட்டு
அப்படியே மனச வருடுற மாதிரி இருக்கு சார். வசு, நீ அடுத்த வரிய பாடலல்ல, நான் பாடுறேன். நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி, என் சோகம் என்னோடு தான். அதுக்கு தான் சார் சொல்றேன், என்னோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஏய், ஏறு போடணும், விடு. சிக்னல் வந்துருச்சு. சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும் சார். காரோட வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. வசு, ரெண்டு விழ போகுது. மொத சிக்னலே நீ காலி. உன் டாஸ்க் காலி. வாவ்! கிரீன் கிரீன் வின் வின். ஏய், இப்போ மஞ்சளுக்கு அப்புறம் ரெட் தானே விழணும், என்ன கிரீன்லாம் விழுது? அதான் சார் என்னோட காதல். பாத்தீங்களா, என் காதலுக்கு அந்த சிக்னல் கொடுத்துடுச்சு. சும்மா உளராத வசு, இது ஆட்டோமேட்டிக் சிக்னல். பைத்தியம். ஆட்டோமேட்டிக் தான் சார், ஐ அக்செப்ட் தட். பட் ஏன் ரெட் விழல? இப்போ கோயில் என்ன தேடுன்னு தேடினீங்கல்ல, நான் உங்க கண்ணுல பட்டேனா? ஏன்? நியாயம் தர்மம் எல்லாமே என் பக்கம் இருக்கு சார். அதான் அந்த கடவுள் உங்ககிட்ட இருந்து என்ன மறைச்சிட்டாரு. இப்போ இந்த டாஸ்க்ல உண்மை இருக்கு. அதனாலதான் மஞ்சளுக்கு பிறகு சிவப்பு விழாம கிரீன் விழுந்துச்சு. எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் சார் காரணம். அப்படியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சார். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சிக்னல்ல நான் வின் பண்ணிட்டேன். ஆனா நெக்ஸ்ட் சிக்னல்ல நான் வின் பண்றதுக்கு ஏதாவது டாஸ்க்ல போய் ஆடுனீங்க அப்புறம் பாருங்க சார். எதுவும் பண்ண மாட்டேன், நீ பாத்துட்டு தானே இருக்க வசு. அம்மா தாயே, பச்சை பச்சை பச்சைதான் விழணும். பச்சை 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 பச்சைதான் விழணும், பச்சைதான் விழணும். பாத்தீங்களா அர்ஜுன் சார், 2 செகண்டுக்குள்ள எனக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிடுச்சு. அடுத்ததுலயும் ஏன் காதல் தான் வின்னு. சார், 2 சிக்னல்லையுமே வெற்றி எனக்கு தான். இல்ல ஏன் காதலுக்கு தான். நீங்க இப்பவே உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். வசு, இன்னும் 2 சிக்னல் இருக்கு வசு. உன் காதல்ல எப்படி நேர்மை இருக்கு அது இதுன்னு சொல்றல, அதே மாதிரி என்னுடைய கல்யாணத்திலயும் என் ஹார்ட் மேல வச்சிருக்கிற அன்புலயும் ஒரு அழகான நேர்மை இருக்கு. உன்ன மாதிரி இனியும் ஒரு பொண்ணு தானே, அதனால கடவுள் என்ன கண்டிப்பா அவர் கருணை காட்டுவார். ஏன் சிரிக்கிற? சாரி சார், என்னமோ சிரிக்கணும் போல இருந்துச்சு, அதான் சிரிச்சிட்டேன். என்ன வசு, ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்கு. பாரு 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 பாரு, ஆப்போசிட்ல அவ்வளோ டிராபிக் இருக்கு. ஓகேவா? இப்போ கிரீன்ல இருக்கு. நம்ம கரெக்டா போய் அங்க நிக்கிறதுக்குள்ள கன்ஃபார்மா ரெட் விழும். பாரு, ரெட் விழாது அர்ஜுன் சார், நிச்சயமா ரெட் விழாது. என்னோட காதலுக்கு எப்பவுமே ரெட் அலர்ட் கிடையாது, கிரீன் கார்டு தான். பார்க்கலாம் பார்க்கலாம் சார்.